பண்ணி கேட்டது. நான் சொன்ன மாதிரி அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டேன். நீயும் சொன்ன மாதிரி நடந்துக்குவேன்னு நம்புறேன். கண்டிப்பா கண்டிப்பா நடந்துப்பேன். நான் சொன்ன வார்த்தை மீறவே மாட்டேன். அந்த நல்ல குணம் இருந்தா சரி. வரம்மா. வரண்டா. சரிங்க பத்தா. உன்னை பாக்குறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. வெறும் சொத்துக்காக இன்னும் யார் யாரெல்லாம் நோகடிக்க போற நீ? என்னென்ன சாபத்தை தான் வாங்க போற? ஆர்த்தி, வாய மூடு. எல்லாரையும் கஷ்டப்படுத்தி நீ எழுதி வாங்கின இந்த சொத்துனால உனக்கு ஏதாவது நன்மை வரும்னு நினைக்கிறியா? வராது, வரவே வராது. நீ சேர்க்கிறது சொத்து இல்ல, பாவம். பாவம், மூட்டை மூட்டையா பாவத்தை சேர்க்கிற. என்னைக்காவது ஒரு நாள் அது உனக்கு நிச்சயமா புரியும், பாரு. கேஷவ், உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. இனிமே உன்னை யாரால அசைக்க முடியாது. அண்ணா கோயம்பேடு போலாமாண்ணே? போலாங்க, ஏறுங்க. அண்ணே டைம் ஆச்சு, போங்க. போயிடலாம் பாருங்க. சார், கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டா இல்ல பிரைவேட் பஸ் ஸ்டாண்டா? பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் தானே. ஓ, வெளியூர் போறீங்களா? ஆமாண்ணே. எந்த ஊருக்கு போறீங்க தம்பி? ஆந்திரா. தெலுங்கா? தமிழ் தானே, பேசாம வண்டி ஓட்டுங்கண்ணே. சரி சரி சரி. மணி என்ன பையன் இருந்து பணத்தை அடிச்சுட்டு ஓடனால மணி என்ன பையன் சொல்லட்டு நீ சொல்லாத. ஏய், போன் எடு, போன் எடுத்து மணி என்னன்னு போடு. அம்மா அவனை உனக்கு என்ன பண்ற பாரு. பணத்தை தூக்கிட்டு சொல்லுப்பா. அண்ணே, நீ ஒரு பையன் போட்டோ அனுப்புனேல, ஸ்ரீதர், அந்த கல்யாணி பையில புடிச்சு வச்சிருக்கோம்னே. அப்படியா? எங்க இருக்காம? அண்ணே, நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட்ல தானே இருக்கான். உங்க பையனை கூப்பிட்டு சீக்கிரம் வாண்ணே. இதோ உடனே கிளம்பி வரும். அகஸ்டின், அந்த ஸ்ரீதரை பிடிச்ச ஆட்டோ ஸ்டாண்ட்ல வச்சிருக்காங்களாமா? நீங்க உடனே அங்க வண்டியை விடுங்க, நேரா அங்க போங்க. போறேன். துரை, என்னம்மா? அங்க நடந்த விஷயம் எல்லாம் அப்பாக்கு தெரிய வேண்டாம். நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சரிம்மா. என்ன துரை, நான் சொன்னதுக்கு சரின்னு சொன்னியே, அம்மா மேல உனக்கு கோவமா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ சொன்ன, நாங்க செஞ்சோம், அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம் துரை. என்ன ஏதுன்னு கேட்காம அம்மா சொன்னேங்கிறதுக்காக நீங்க 3 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க பாரு. நாம நல்லா இருப்போய்யா. இந்த சொத்தே இல்லைன்னாலும் நாம எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருப்போம். இத்தனை நாள் நாம இல்லையா? நாங்க நல்லாதாமா இருந்தோம், நிம்மதியா தான் இருந்தோம். நீயும் அப்பாவும் தான் ஒருத்தர் பிரிஞ்சு குடும்பம் 2 பட்டு போய் நிம்மதியே இல்லாம இருந்தீங்க. இனிமேலாவது நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நிம்மதியா சந்தோஷமா இருக்கணுமா? அந்த நிம்மதியை உங்களுக்கு எப்படி சம்பாரிச்சு கொடுக்கறதுன்னு தெரியாம நாங்களாம் தவிச்சுக்கிட்டு இருந்தோமா? சொத்தை விட்டு கொடுத்தா அது உங்களுக்கு கிடைக்கும்னு தோணுச்சு, விட்டு கொடுத்துட்டோம். கிடைச்ச பொருளை கணக்குல வச்சு பார்த்தா விட்டு கொடுத்தது ஒன்னும் பெரிய விஷயமா தெரியலமா? துரை, உன்னை பெத்தப்ப இருந்த சந்தோஷத்தை விட இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, வாங்க உள்ள போலாம். என்ன ஞானம், என்ன அவன் ஏதாவது தப்பா பேசிட்டானா? உன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. இதுக்குதான் நீ போகாத போகாதன்னு நான் சொன்னா நீ கேட்கல. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கேசவ் நான் சொன்னதுக்கு ஒத்துக்குச்சுங்க. ஒத்துக்கிட்டானா? என்ன சொல்ற? எதுக்கு ஒத்துக்கிட்டான்? கேஸை வாபஸ் வாங்குறேன்னு ஒத்துக்குச்சுங்க. இனிமே உங்களை கண்டபடியெல்லாம் பேசாதான், உங்ககிட்ட சண்டையே போடாதான்.
எந்த பிரச்சனையும் இனிமே இல்லைங்க, வரவும் வராது. என்னால நம்ப முடியல ஞானம். ஏதோ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீ போய் சொல்ற. இது நடந்திருக்கவே நடந்திருக்காது. நிஜமாதான்ப்பா, அம்மா சொல்ற மாதிரி கேசவ எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாரு. ஆமாப்பா. இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். கேசவ பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் அப்படிப்பட்ட ஆளே இல்ல. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்ற ஆளு. ஒரு காலம் இதுக்கு ஒத்துக்க மாட்டான். நான் அவன் மேல எதுவும் நடவடிக்கை எடுக்க கூடாதுங்கிறதுக்காக நீங்க எல்லாம் சேர்ந்து உங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி நாடகம் போடுறீங்க. அப்பா என்னப்பா இது? அம்மா மேலே எங்க மேலே நம்பிக்கை இல்லையா? நிஜமாதான்ப்பா. எப்படிம்மா? பாருங்க, வக்கீல் தான் போன் பண்றாரு. கேஸ் கோர்ட்டுக்கு வருது, என்ன பண்றதுன்னு கேட்கறதுக்காக போன் பண்றாரு. பாருங்க, இப்ப வெளுத்து போவோம் கேசவோட சாயம். சொல்லுங்க வக்கீல் சார். என்ன சொல்றீங்க? நிஜமாவா? நிஜமாவே கேஸ வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டேனா? நம்ப முடியலையா சார் இது? எப்படி? இல்ல உங்களுக்கு தெரியாதுதான், ஆனா எனக்கு எப்படின்னு தெரியும். பெரிய பிரச்சனை தீர்ந்து போச்சு. சரி, நான் அப்புறமா பேசுறேன். நானும் நீ எடுத்த முயற்சி பலிச்சிருக்கு. கேஸ வாபஸ் வாங்க சொல்லி அவங்க லாயர்கிட்ட சொல்லியிருக்கான். அந்த வக்கீல் நம்ம வக்கீல்கிட்ட தகவல் சொல்லி நம்ம வக்கீல் எனக்கு தகவல் சொல்றாரு. நாங்க தான் சொன்னோமேப்பா, நீங்க தான் அதை நம்பல. சச்சா, உங்களை நம்பாம இல்லம்மா, கேசவ தான் நான் நம்பல. கேசவ் இப்படி எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணுச்சு. ஆனா கேசவ மாதிரி ஒரு கல்ல கூட கரைக்கிறதுக்கு உங்க அம்மாவால தான் முடியும்னு இப்ப தெரிஞ்சு போச்சு. எப்படி ஞானம்? நீ என்ன சொன்ன? எப்படி இதுக்கு அவன் சம்மதிச்சான்? இதுல சொல்றதுக்கு ஒண்ணும் பெருசா இல்லைங்க. நீ பண்ண போற காரியத்தினால உங்க அப்பாவோட பெருமை, நம்ம குடும்பத்தோட பெருமை, உன் பெருமை எல்லாமே செல்விட்டு போயிடும்பான்னு சொன்னேன். அவன் தப்பான ஆள் இல்லைங்க. என்ன கொஞ்சம் ஆத்திரக்காரன், அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிடறான். நம்ம துரை பண்ணலையா? நான் எடுத்து சொன்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. நானும் தான் எடுத்து சொன்னேன், அவன் புரிஞ்சுக்கலையா? அத நீங்க எங்க எடுத்து சொன்னீங்க? எடுத்தறிஞ்சல பேசுனீங்க. அலமு கல்யாணம் நின்னு போனதுக்கு அவன் தான் காரணம்னு சொன்னீங்க. அதான் அப்படி கோச்சிக்கிட்டு போயிட்டான். வேற எப்படிமா பேச சொல்ற? சொத்துக்காக சொந்த தங்கச்சியோட கல்யாணத்தையே கெடுத்திருக்காம அவன் பண்ண அயோக்கியத்தனத்துக்கு அவனை திட்டாம மடியில வச்சு கொஞ்சம் சொல்றியா? சரிங்க, அவன் பண்ணது தப்புன்னே வச்சுக்கோங்க. அது என்ன ஏதுன்னு நீங்க நிதானமா விசாரிச்சிருந்தீங்கன்னா அவனும் பிரச்சனையை சொல்லியிருப்பான். நீங்களும் அவனை தெளிவுபடுத்தி சமாதானப்படுத்திருப்பீங்க. அதை விட்டுட்டு எடுத்த அடுப்புலயே நீங்க சத்தம் போட்டு கத்திட்டீங்க. அதான் அவன் அப்படி கோச்சிட்டு போயிட்டான். சரி, அவனுக்கு என்னதான் பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லைங்க. கூட பிறந்தவங்களுக்கு நடுவில் வர்ற பங்காளி காய்ச்சல் தாங்க. உங்களுக்கு அப்புறம் அவன் தாங்க நம்ம குடும்பத்துக்கு தலைவன். சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டா எங்க தம்பி தங்கைங்கெல்லாம் நம்மள மதிக்காம போயிடுவாங்களோங்கிற நினப்பு தான். அதுதாங்க அவனுக்கு பிரச்சனையே. அதுக்காக எல்லாரும் காலம் முழுக்க அவன் முன்னாடி கை கட்டிட்டு நிக்கணுமா? அப்படி இல்லைங்க. மங்களாவும் துரையும் அவனை மதிக்காம மரியாதை இல்லாம பண்ணிட்டாங்க. அதுக்காக அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். வருத்தப்பட்டாங்கிறத விட கோவப்பட்டான்னே சொல்லலாம். டோராமங்கலா மேல அவ்வளவு கோவமா இருக்கான் அவன். அப்புறம் எதுக்கு அவங்கள போன் பண்ணி வர சொன்ன நீ? அவனை சமாதானப்படுத்துறதுக்கு தாங்க. இப்பவே அவங்க 2 பேரையும் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன்னு சொன்னேன். அதுக்கு தான் வர சொன்னேன். மன்னிப்பா? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க நீ அவங்கள மன்னிப்பு கேட்க சொன்ன? என்னங்க இது? இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்க முடியுமா? இவங்க 2 பேரும் அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா சமாதானம் ஆயிடுவான்னு தோணுச்சு. அதான் வர சொன்னேன். மன்னிப்பு கேட்கறதுனால என்னங்க குறைஞ்சா போயிட போறோம்? அதுவும் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க? அண்ணங்கிட்ட தானே. அதனால என்னங்க? அதனாலதான் இவங்களை வர சொன்னேன். இவங்களும் அங்க வந்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அவன் சமாதானம் ஆயிட்டாங்க. பிரச்சனை அதோட தீர்ந்துதுங்க. நமக்கு அதானே வேணும். என்னமோ அவன் சமாதானம் ஆயிட்டான்னு நீ சொல்றத கேட்கும் போது என்னால நம்ப முடியல. ஆனா கேஸ வாபஸ் வாங்கிட்டான்னு வக்கீல் சொல்லும் போது என்னால நம்பாம இருக்க முடியல. மாமா, கேஸ வாபஸ் வாங்கினதை நம்புங்க. ஆனா அதுக்கு அத்தை சொல்ற காரணத்தை நம்பாதீங்க. என்ன அர்த்தே திடீர்னு வந்திருக்க? ஆமா அத்தை, நம்ம வீட்ல எல்லாமே திடீர்னு தானே நடக்குது.
திடீர்னு நீங்க வந்தீங்க, திடீர்னு கேசவ் நல்லவரா மாறினாரு, திடீர்னு கேஸையும் வாபஸ் வாங்கிட்டாரு. அதான் நானும் திடீர்னு வந்துட்டேன். சரிம்மா வாமா, மாமாக்கு காஃபி போட்டு வரலாம். இந்த வீட்ல சக்கரை காஃபி பொடியெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. வாமா. இருங்கத்த வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி மாமா கிட்ட கொஞ்சம் பேசணும், பேசிட்டு வந்துரு. மாமா எங்க போறாரு? காஃபி போட்டு வந்து பேசலாம் வா. இருஞானோ, நான் காஃபி வேணும்னு கேட்கவே இல்லையே. நீங்க கேட்கணுமாங்க? உங்களுக்கு எந்த நேரத்துல காபி வேணும்னு எனக்கு தெரியாதா? நீ வாமா, வந்து சொல்லுமா. விடுங்கத்த. எதுக்கத்த? எதுக்காக என்ன கூட்டிட்டு போறதுக்கு இவ்ளோ தவிக்கிறீங்க? என்ன தனியா கூட்டிட்டு போய் மாமா கிட்ட அங்க நடந்தது எதையும் சொல்லிடாதேன்னு சொல்றதுக்காகவா? என்ன சொல்லக்கூடாது? என்ன ஞானோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஆர்த்தி ஏதோ படபடப்புல என்னமோ சொல்லுதுங்க. ஆமா, படபடப்பா தான் இருக்கு. நீங்க விட்டு கொடுத்துட்டு வந்ததை பார்த்தா எனக்கு படபடப்பா தான் இருக்கு. உங்க தியாகத்தை நினைச்சா எனக்கு பயமா கூட இருக்கு. என்னம்மா, எதை விட்டு கொடுத்தாங்க? என்ன தியாகம்? அது வந்துங்க. ஞானோ, நீ சும்மா இரு. நீ சொல்லு ஆர்த்தி, அங்க என்ன நடந்துச்சு? உங்க மேல கேஸ் போடாம இருக்கணும்னா அதுக்கு கேஷவ் ஒரு நிபந்தனை போட்டாரு. என்ன நிபந்தனை? துரை, மங்களா, அலமு 3 பேரும் சொத்துல எங்களுக்கு எந்த பங்கும் வேண்டாம், எந்த காலத்திலயும் நாங்க அதுல பங்கே கேட்க மாட்டோம்னு எழுதி கொடுக்கணும். அதான் கேஷவ் போட்ட நிபந்தனை. எந்த காலத்திலயும் நாங்க அதுல பங்கே கேட்க மாட்டோம்னு எழுதி கொடுக்கணும். அதான் கேஷவ் போட்ட நிபந்தனை. என்னம்மா இது அயோக்கியத்தனமான நிபந்தனையா இருக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்காம? என்ன காட்டி என் பிள்ளைகளை பிளாக்மெயில் பண்றான் அவன்? எஸ், இட் இஸ் நத்திங் பட் பிளாக்மெயில். அதுக்கு நீ ஒத்துக்கிட்டியா ஞானோ? ஒத்துக்கிட்டாங்க. கேஷவ் சொன்ன மாதிரி துரை, மங்களா, அலமு 3 பேரும் சொத்துல எங்களுக்கு எந்த பங்கும் வேண்டான்னு எழுதி கையெழுத்தே போட்டு கொடுத்துட்டாங்க. என்ன ஞானம் இது? என்ன இதெல்லாம்? இதுதான் உன் சமாதான முயற்சியா? இது சரண்டர் ஆகிறது, சரணாகதி. இதுக்குத்தானே நான் இவ்வளவு தவிச்சேன். இது செய்யறதா நான் எப்பவோ செஞ்சிருப்பேன். எப்பவோ செய்ய சொல்லிதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க தான் செய்யல. இந்த சொத்து பிரச்சனையெல்லாம் வேண்டாங்க, எல்லா சொத்தையும் கேசவே எடுத்துக்கிட்டோம், என் பிள்ளைங்களுக்கு எந்த சொத்து வேண்டாம், நீங்க மட்டும் போதும்னு சொன்னேன். நீங்க கேட்கலீங்க. கத்திரிக்காய் முத்தி இப்ப கடத்தெருவுக்கு வந்துருச்சு. அதுக்காக எதுவுமே வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வந்துடுறதா? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? என்ன கேட்காம எப்படி இப்படி ஒரு முடிவு பண்ண நீ? உங்களை கேட்டா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. என்ன இதை செய்யாத அதை செய்யாதன்னு தடுப்பீங்க. கேஸ் நடக்கும். சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நீங்க தவிச்சு போவீங்க. அந்த தவிப்பெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். இப்ப எல்லாருக்கும் நிம்மதி இல்லீங்களா? எது நிம்மதி? இந்த பிள்ளைங்களுக்கு சொத்தே இல்லாம பண்ணிட்டிய. இதுல என்ன நிம்மதி கண்ட? சொத்து தான் நிம்மதி சந்தோஷங்கிறது கேசவ் நினைப்பு. ஆனா நீங்களும் நானும் தான் நிம்மதி சந்தோஷங்கிறது நம்ம பிள்ளைங்க நினைப்பு. யார் யாருக்கு எது போய் சேருதோ அதது போய் சேர்ந்துருங்க. இது பெரிய விஷயம் இல்லீங்களா? இனிமே தேவையில்லாத பேச்சு இல்லாம அமைதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு இதுதாங்க வழி. ஒன்னை இழந்தாதாங்க இன்னொன்ன வாங்க முடியும். இவங்க சொத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு உங்களை வாங்கியிருக்காங்க. அவங்களோட சந்தோஷத்தை நிம்மதியை வாங்கியிருக்காங்க. அவ்வளவுதாங்க. ஆமாப்பா, நாங்க எதையோ இழந்துட்டோம்னு நினைச்சு நீங்க சங்கடப்படாதீங்க. எங்க கிட்ட இருந்தது எதையும் நாங்க இழக்கல. எங்க கிட்ட இல்லாததான் இழந்திருக்கோம். கணக்குப்படி பார்த்தா அது இழப்பே இல்லையேப்பா. ஏன்னா அது எங்கள்கிட்டயும் இல்ல, எங்களோடதாவும் இல்லையே. என்னடா பெரிய கிருஷ்ண பரமாத்மா மாதிரி பேசுற? எப்பையில இருந்து இந்த மாற்றம்? சொத்துல பங்கு வேணும்னு என்கிட்ட கேட்டவனே நீ தானடா. நீங்க சொன்ன பதில் தான்ப்பா. அப்படி கேட்கறதா நியாயம்னு அப்ப தோணுச்சு, கேட்டேன். ஆனா அப்படி கேட்கறது நியாயம் இல்லைன்னு இப்ப தோணுது. அதான் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டோம். என்னடா காரணம்? என்ன காரணம்? கேசவ் பயமுறுத்தினானா? என்னையோ இல்ல உங்க அம்மாவையோ எதையாவது பண்ணிடுவேன்னு பயமுறுத்தினானா? அரும்பு கல்யாணத்தை நடத்த விடாம தடுப்பேன்னு மிரட்டினானா? எப்படிடா எல்லாரும் அவங்ககிட்ட சரணாகதியா நீங்க? சொத்துல கொஞ்சத்தை எழுதி தர்றதுக்காக எங்க அப்பாவும் அம்மாவும் நிம்மதியை இழந்துடக்கூடாதுன்னு தோணுச்சுப்பா. என்ன பெரிய சொத்து? பெரிய வீடா 2 வீடு வாங்கலாம், பெரிய கார் 2 வாங்கலாம், நல்ல வசதியா ஒரு 40 சட்டை வாங்கலாம். அவ்வளவுதானப்பா. நிறைய சொத்து இருக்குதுங்கிறதுக்காக 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 40 இட்லி சாப்பிட முடியாதே. மேலையும் கீழையுமா 2 துணி போடுற உடம்புல 20 துணி போட முடியாதே. போதும்பா. 4 இட்லி சாப்பிட்றதுக்கும் 2 துணி போடுறதுக்கும் தேவையானதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. எங்களுக்கு அது போதும்.
நீங்க நிம்மதியா இருக்கணும்ப்பா. அம்மாவை விட்டு ஓடின நாள்ல இருந்து நீங்க ஓடிட்டே இருக்கீங்க. சொத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஓடுனீங்க, சொத்தை காப்பாத்துறதுக்கு ஓடுனீங்க, இப்போ சொத்தை பங்கு போட்டு கொடுக்கறதுக்கு ஓடிட்டு இருக்கீங்க. ஓடுனது போதும், நில்லுங்கப்பா. எங்களோட இருங்க, எங்க அம்மாவோட இருங்க. நீங்க நல்லா நிம்மதியா ஓய்வெடுங்கப்பா, அது போதும் எங்களுக்கு. நீ ஏடா இப்படி பேசுற? கோவக்காரனாச்சேடா நீ எப்படி இவ்வளவு கனிவா பேசுற? பத்திய ஞானம், புள்ள ஞானம். இவன் தான் புள்ள, பெரிய மனுஷன்டா நீ. தம் புள்ள ஒரு பெரிய மனுஷன் தெரிஞ்சுக்கிற சந்தோஷத்தை விட ஒரு அப்பனுக்கு பெரிய சந்தோஷம் எதுவும் இருக்க முடியாது. பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஏமா ஆர்த்தி, எதுக்கு பயம்? ஏன் பயம்? இல்ல அத்தை, உங்களுக்கு தெரியாது. உங்க தியாகம் என் குடும்பத்தையே எரிச்சிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. இல்ல அத்தை, உங்களுக்கு தெரியாது. உங்க தியாகம் என் குடும்பத்தையே எரிச்சிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. நாங்க இவ்ளோ தியாகத்துக்கு தகுதியானவங்களே இல்ல. நிச்சயமா ஏன் புருஷன் அதுக்கு தகுதியானவரே கிடையாது. நியாயம்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரே ஒரு தியாகத்தை கூட அவர் செய்யல. தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தினாரு, அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்களை அசிங்கமா பேசினாரு, தம்பி தங்கச்சின்னு கூட பார்க்காம சொத்தை பறிக்க திட்டம் போட்டாரு. எல்லாத்துக்கும் மேல பெத்த அம்மாவையே கொண்டுட்டுதான் சொந்த அப்பா மேலேயே கேஸ் போட ஏற்பாடு பண்ணிருக்காரு. அவரு பண்ணதெல்லாம் அயோக்கியத்தனம், பச்சை அயோக்கியத்தனம். அதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணுமே தவிர சொத்து மொத்தத்தையும் பரிசா கொடுக்க கூடாத. தப்பத்த, இது ரொம்ப தப்பா போயிடும். தப்பான ஆளுக்கு கிடைக்கிற சொத்து அந்த ஆளை இன்னும் தப்பு செய்யத்தான் தூண்டுமே தவிர நல்ல வழியில கண்டிப்பா கொண்டு போகாது. உங்க மன்னிப்பு அவரை அழிச்சிரும் அத்தை, அவரை அழிச்சிரும். புரியாம பேசாத ஆர்த்தி. கேசவ எதிர்த்து என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிறதுக்காக நான் அவனை சகிச்சு மன்னிச்சேன்னு நினைச்சியா? இல்லம்மா, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அவனை மன்னிச்சிட்டு வந்தேன். நீ பயப்படாத, அது உன் குடும்பத்தை அழிச்சிடாது. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நீ பயப்படாம இருமா ஆர்த்தி. ஆமா அண்ணி, எங்களுக்கு இதுல எந்த மன வருத்தமும் இல்ல. நீங்க பயப்படாத. உங்களுக்கு பிரச்சனைன்னு ஏதாவது வந்தா அது எங்க மூலமா தானே வரணும். வராது அண்ணி, கண்டிப்பா வராது. எங்க மூலமா உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. சொத்து விஷயத்திலும் சரி, மத்த விஷயத்திலும் சரி, எந்த தொந்தரவும் நாங்க பண்ண மாட்டோம் அண்ணி. ஐயோ, நான் யாரையும் குறை சொல்ல வரலங்க. மடி, நீ எதுவும் சொல்ல வேண்டாமா. இந்த பேச்சை இதோட விட்டுடு. அடுத்தவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை தட்டி பறிச்சிட்டோமோங்கிற உறுத்தலே உனக்கு வேண்டாம். நிம்மதியாயிரு. ஏங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல, நம்ம ஊருக்கு கிளம்புவோமா? இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, வக்கீல பாக்கணும். ஏன்? இல்லம்மா, அவருக்கு ஃபீஸ் கொடுக்கணும், அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் சித்தார்த்த பிரச்சனைக்காக பணம் ஏற்பாடு பண்ணணும். நான் கிளம்ப கொஞ்சம் தாமதம் ஆகும். சரி, அப்ப நாங்க கிளம்புறோங்க. ஏன்? என் வேலையெல்லாம் சாயந்தரத்துக்குள்ள முடிஞ்சிடும், எல்லாம் ஒன்னா போயிடலாம். சரிங்க. அம்மாடி ஆர்த்தி, இப்ப நான் உண்மையாவே எல்லாருக்கும் காப்பி போடணும். காப்பி பொடி சர்க்கரை எல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, வந்து எடுத்து கொடுமா. அத்தை, ஐயோ விடுமா, நாங்க இருக்கோம்ல, பாத்துக்குறோம். நீ நிம்மதியா இரு. வா வா. தரே